ஹலோ நண்பா நண்பி. இந்த வீடியோல வந்து ஆர்சிபி பத்தின ஐபிஎல் பத்தின ஒரு கண்டென்ட் தான் வந்து பேச போறோம். ஐபிஎல் பத்தின ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பண்டிகையை கொண்டாடுங்க. ஷெட்யூலையும் நிறைய வந்து ஒரு ட்விஸ்டெல்லாம் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்றதை வந்து பார்க்கலாம். ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இன்னும் ஒரு ஷாக்னா சிஎஸ்கே இருக்கும். சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஏன்னா அதை ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். சிசி வந்து இந்த இந்த மேட்ச் வச்சு நல்லா இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் ஆர்சிபி எம்ஏ வரும், ஆர்சிபி சிஎஸ்கே வரும்னு பார்த்தா எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச் எக்ஸ்பெக்டே பண்ணல. எலெக்ஷன்லாம் நடக்குது. அது காரணமா வந்து நம்ம ஐபிசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதி ஷெட்யூல் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனல் டேட் சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஃபைனல் இந்த ஸ்டேடியத்தில் நடக்குதுன்றது கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்ம அரசியல் நடக்குது. அந்த அரசியல் ஒரு வாரம் முடிக்கும் போது கரெக்டாக அந்த அரசியலுக்கும் நம்ம ஐபிஎலுக்கும் தான் வந்து விட்டுருக்காங்க. ஒரு 15 மேட்ச் ஒரு 14 மேட்ச் கிட்ட தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் இந்த பிரச்சனை இல்லை. அதனால இந்த மேட்ச் ஷெட்யூல் ஈஸியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 பார்ட் ஆஃப் ஷெட்யூல் இந்த வாட்டி ரிலீஸ் பண்றன்ற மாதிரி பிசிசிஐ சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்சிபி சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து அவங்க ப்ராக்டிஸ் செக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேயர்ஸ் வந்துட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சில மெயினான பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. போல தான் நம்ம விராட் கோலி வந்து ப்ராக்டிஸில் ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா வெறித்தனம் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டிருந்தாரு. இருக்கிறது சூப்பராக இருந்துச்சு அவர் ப்ராக்டிஸ். அவர் அடிக்கக்கூடிய அந்த கவர் டிரைவ் எல்லாமே வந்து ஷாட்லாம் வந்து இப்போதான் ஏதோ புதுசாக விளையாடுற பிளேயர் மாதிரி சூப்பராக விளையாண்டு இருந்தாரு ப்ராக்டிஸில். பிசிசிஐ வந்து வேர்ல்டு கப்பு ஜெயிச்சாச்சு. அது ஒரு ப்ரௌடான மூமெண்ட். பட் அதுக்கப்புறம் ஐபிஎல் வெளியூர் சண்டை முடிஞ்சாச்சு, உள்ளூர் சண்டை ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு. 28ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச் ரொம்பவே சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் என்னென்னோ சொன்னாங்க. அந்த ஆர்சிபி வந்து இந்த மாதிரி டீமே இல்லை, ஆர்சிபி வந்து பிசிசிஐ தூக்கிட்டாங்க, ஸ்டேடியத்தை தூக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு எப்பாடி ஆர்சிபின்னு என்னடா உங்களுக்கு வரணும் அப்படி போட்டு கக்குறீங்களடா. என்னடா நம்ம ஆர்சிபி பத்தின கண்டென்ட் இனிமேல் ரெகுலரா வரும். இனிமேல் ரெகுலரா ஐபிஎல் கண்டென்ட் நிறைய வரும். அதுலயும் எஸ்பெஷலி ஆர்சிபி பத்தின கண்டென்ட் நிறைய வரும். ஆர்சிபி வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க.